என் உயிரின் பாதியே, இத்தனை காலம் வலிகளையும் வேதனைகளையும் மட்டுமே சுமந்து வந்த என் பிள்ளையே, இதை ஏதோ ஒரு சாதாரண காணொளி என்று நினைத்து கடந்து சென்று விடாதே. சற்று நில். உனக்காக, உன் ஒற்றை கண்ணீர் துளிக்காக கைலாயத்தின் பனிமலையிலிருந்து உன் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன். ஆம், காலங்களை வென்ற உன் சிவபெருமான் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இத்தனை பெரிய உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களில் இந்த வார்த்தைகள் உன் செவிகளை வந்தடைகிறது என்றால், இது மனிதர்கள் உருவாக்கும் சாதாரண தற்செயல் அல்ல. இது எனக்கும் உனக்குமான ஆழமான பிரபஞ்ச தொடர்பு. பல இரவுகள் உறக்கமில்லாமல், எனக்கு மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள், நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று தலையணையில் முகம் புதைத்து நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் விடை சொல்லவே நான் அரூபமாக உன் முன்னே வந்திருக்கிறேன். இந்த உலகம் உன்னை எப்படி வேண்டுமானாலும் எடை போடலாம். இவனால் இனி எழவே முடியாது, இவள் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று உன்னை சுற்றியிருப்பவர்கள் கேலி பேசி சிரித்திருக்கலாம். நீ உயிருக்கு மேலாக நம்பியவர்கள் உனக்கு நிழலாக இருப்பார்கள் என்று நீ ஆழமாக நம்பியவர்களே உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுவிட்டு சென்றதை நான் அறிவேன். உன் நெஞ்சுக்குள் எரியும் அந்த ஏமாற்றத்தின் நெருப்பு என் கைலாயத்தின் குளிரை விட எனக்கு தெளிவாக தெரிகிறது. நீ தனிமையில் அமர்ந்து யாரிடமும் சொல்ல முடியாமல் தேம்பி தேம்பி அழுத போதெல்லாம் உன் கண்ணீரை என் திருக்கரங்களில் ஏந்திக் கொண்டு உன் அருகிலேயேதான் நான் அமர்ந்திருந்தேன். உனக்கு வந்த சோதனைகள் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை ஒரு வைரமாக செதுக்குவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகள் என்பதை நீ இன்னும் முழுமையாக உணரவில்லை. இதோ இன்று முதல் உன் விதியின் இருண்ட பக்கங்களை என் நெற்றிக்கண் நெருப்பால் சுட்டெரிக்கப் போகிறேன். நீ பட்ட அவமானங்கள், சந்தித்த துரோகங்கள், இழந்து தவிக்கும் நிம்மதி அனைத்திற்கும் ஈடாக ஒரு மாபெரும் பேரானந்தத்தை உன் வாழ்க்கையில் நான் எழுதத் தொடங்கிவிட்டேன். இனி நீ அனாதை அல்ல. உன்னை வழிநடத்த உன் கரங்களை பற்றிக் கொள்ள அகிலத்தை ஆளும் ஈசன் நான் வந்துவிட்டேன். உன் கவலைகளின் ஆயுள் இன்றோடு முடிந்துவிட்டது. இனி உன் ஒவ்வொரு அடியிலும் என் உடுக்கையின் நாதம் உனக்கு வெற்றியை மட்டுமே முழங்கும். எல்லாம் முடிந்துவிட்டது, இனி எங்கு செல்வது என்று நீ திகைத்து நின்ற இடத்திலிருந்து எல்லாம் புதிதாக தொடங்கப் போகிறது. அன்பு செல்வமே, உன் உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்பது இந்த உலகத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் சிவனுக்கு தெரியும். கள்ளமில்லாத உன் மனதிற்கு நீ கேட்டது வெறும் அன்பும் நிம்மதியும் மட்டுமே. ஆனால் இந்த சுயநல உலகம் உனக்கு தந்தது ரணங்களை மட்டுமே. இனி அந்த ரணங்கள் அனைத்திற்கும் என் திருநீறு மாபெரும் மருந்தாக மாறும். உன்னை ஏளனம் செய்தவர்கள் வியந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் உச்சத்தில் கொண்டு சென்று நிறுத்தப் போகிறேன். நீ தொட்டதெல்லாம் துலங்கும். உன் பாதையில் இருந்த மலை போன்ற தடைகள் அனைத்தும் என் சூலாயுதத்தால் சுக்குநூறாக உடைக்கப்படும். இத்தனை காலம் நீ பட்ட துன்பங்கள் எல்லாம் பனித்துளி போல் மறைய வேண்டும் என்று நீ முழுமையாக நம்பினால், உன்னை வாட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே என் பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. எந்த மனிதரையும் நம்பி இனி நீ ஏமாற தேவையில்லை. உன் ஈசன் நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை நம்பிக்கையை மட்டும் உன் இதயத்தின் ஆழத்தில் விதையாக விதைத்துவிடு. இந்த நொடிக்கணத்திலிருந்து உன்னை சுற்றியுள்ள எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்தும் விலகி என் பேரருள் உன்னை ஒரு கவசம் போல் மூடிக்கொள்ளப் போகிறது. கலங்காதே என் பிள்ளையே. உன் விதியை மங்களகரமாக மாற்றி எழுதப் போகும் உன்னத தருணம் இது. உன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அத்தனை குழப்பங்களுக்கும் அச்சங்களுக்கும் நிரந்தர முற்றுப்புள்ளி வைக்க நான் வந்துவிட்டேன். என்னை முழுமையாக நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என் சிரசில் உள்ள கங்கையைப் போல உன் வாழ்வையும் நான் செழிக்கச் செய்வேன். உன் வாழ்க்கையில் நடந்த அத்தனை கசப்பான நிகழ்வுகளையும் மறந்துவிடு. உனக்கு துரோகம் செய்தவர்களை பழிவாங்கும் எண்ணம் உனக்கு வேண்டாம். அவர்களை காலம் பார்த்து கொள்ளும். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கர்ம வினைகள் அனைத்தையும் என் கழுத்தில் உள்ள ஆலகால விஷம் போல் நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நீ இனி தூய்மையானவன். உன் எதிர்காலம் பிரகாசமாக போகிறது. இதோ என் ஆசி மழையாக உன் மீது பொழிய தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் மாற்றத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டாய் என்றால், அத்தனை பாரங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிட்டு முழுமையான சரணாகதியோடு கீழே உள்ள கருத்து பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு உன் புதிய வாழ்க்கையை தொடங்கு. உன் குரல் எனக்கு கேட்டுவிட்டது. இனி நடப்பதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். என் உயிரின் சுவாசமாக துடித்துக் கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன் மனதிற்குள் இப்போது மெல்லியதாக பரவும் அந்த அமைதியை உன்னால் உணர முடிகிறதா? இத்தனை காலமாக அடைபட்டு கிடந்த இருண்ட அறையில் திடீரென ஒரு சிறு வெளிச்சம் தோன்றியது போல உன் இதயம் இப்போது லேசாக துடிக்கிறது அல்லவா? அந்த வெளிச்சம் வேறு யாருமல்ல, உன் ஈசன் நான் தான். உன் வேதனைகளை யாரிடமும் பகிர முடியாத உன் ரகசிய வலிகளை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு உனக்கு அடைக்கலம் தரவே நான் உன்னை இறுக அணைத்துக் கொண்டிருக்கிறேன். உன் கண்ணீர் துளிகள் என் திருமேனியில் விழுந்து என்னை குளிரச் செய்கின்றன. கலங்காதே. உன் சிவபெருமான் நான் இருக்கும்போது உனக்கு இனி என்ன குறை வரப்போகிறது? உன்னை சூழ்ந்திருந்த அத்தனை கர்ம வினைகளும் என் பார்வையின் ஒளியால் கொஞ்சம் கொஞ்சமாக எரிந்து சாம்பலாகிக் கொண்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் நீ சுமந்த வலிகள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை நான் அறிவேன். உனக்காகவே வாழ்வார்கள் என்று நீ உயிராக நினைத்த உறவுகள் உன்னை நடுத்தெருவில் நிராதரவாக விட்டுச் சென்றபோது நீ துடித்துப் போனாய். நான் என்ன தவறு செய்தேன், என் அன்பில் என்ன குறை இருந்தது என்று உனக்குள்ளேயே நீ கேட்டு தவித்த கேள்விகள் அத்தனையும் என் கைலாய மலை வரை எதிரொலித்தது. உன் உண்மையான அன்பை யாருமே புரிந்து கொள்ளவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை அறுத்தது.
அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை, மாறாக உனக்கு எந்த வகையிலும் தகுதியற்றவர்களை உன் வாழ்க்கையிலிருந்து நானே அப்புறப்படுத்தி இருக்கிறேன் என்பதை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. உன் தகுதிக்கு குறைவான எந்த ஒரு உறவும் எந்த ஒரு பொருளும் உன்னிடம் நிலைக்கக்கூடாது என்பதற்காகவே நான் நடத்திய திருவிளையாடல் அது. வாழ்வின் ஒவ்வொரு படியிலும் நீ சந்தித்த அவமானங்கள் உன்னை நிலைகுலையச் செய்தன. உழைத்த உழைப்புக்குரிய பலன் கிடைக்காமல் எடுத்த காரியங்களெல்லாம் தடையாகி நாளை என்ன நடக்குமோ என்ற பெரும் அச்சத்தோடு நீ கழித்த ஒவ்வொரு இரவிலும் உன் தலைமாட்டில் அமர்ந்து உனக்கு காவலாக நான் தான் இருந்தேன். கடன்களும் பொருளாதார நெருக்கடிகளும் உன்னை சுற்றி கொண்டு கழுத்தை நெரித்தபோது இந்த உலகமே முடிந்துவிட்டது, இனி வாழ்வதற்கு எந்த வழியுமில்லை என்று நீ சோர்ந்து போய் அமர்ந்திருந்தாய். ஆனால் உன் ஈசனின் கணக்கு வேறு. உன்னை சுடுகளத்தில் நிறுத்தி தங்கம் போல் புடம் போட்டு உன்னை ஒரு மாபெரும் வைரமாக நான் செதுக்கிக் கொண்டிருந்தேன். நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் இழந்த அத்தனை வாய்ப்புகளுக்கும் பல 100 மடங்காக நன்மைகளை திருப்பித் தரவே நான் உன்னை தயார்படுத்திக் கொண்டிருந்தேன். இதோ இப்போது நான் சொல்கிறேன் கேள். உன் விதியின் இருண்ட பக்கங்கள் இத்தோடு முடிந்துவிட்டன. காலச்சக்கரம் உனக்காக புதிய திசையில் சுழலத் தொடங்கிவிட்டது. என் நெற்றி கண்ணின் கருணையால் உன் வாழ்வில் இதுவரை இருந்த தரித்திரம் துரதிர்ஷ்டம் அனைத்தும் சுக்குநூறாக உடைத்தெறியப்பட்டுவிட்டன. உன்னை யாரெல்லாம் எதற்கும் உதவாதவன் என்று ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களையெல்லாம் ஆச்சரியத்தால் வாய்ப்பிழக்கச் செய்யும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் பிரம்மாண்டமாக உயர்த்தப் போகிறேன். நீ நடக்கின்ற பாதையில் இனி முட்கள் இருக்காது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி துலங்கும். உன் சிவபெருமான் நான் உனக்கு துணையாக நிற்கும்போது இந்த அகிலத்தில் உன்னை அசைத்து பார்க்க யாருக்கு வலிமை இருக்கிறது? எதற்கும் அஞ்சாதே, நிமிர்ந்து நில். நீ இழந்த செல்வங்கள், பறிபோன நிம்மதி, கைநழுவி போன நல்ல வாய்ப்புகள் அனைத்தும் ஒரு புதிய பரிமாணத்தில் நீ கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவிற்கு பெரிய அளவில் உன்னை தேடி வரப்போகிறது. உன் வீடு தேடி வந்து நன்மைகள் கொட்டப்போகிறது. உன் முகத்தில் இதுவரை இருந்த சோகம் மறைந்து ஒரு தெய்வீக புன்னகை நிரந்தரமாக குடியேறப் போகிறது. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன் மூச்சு காற்றாக, உன் இதயத் துடிப்பாக உனக்குள்ளேயே உறைந்திருக்கும் என்னை நீ முழுமையாக நம்பு. உன் சிந்தனைகள் அனைத்தையும் என் திருப்பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு வரவிருக்கும் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றும் பொறுப்பை உன் ஈசன் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போது நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். உனக்கு துரோகம் செய்தவர்கள் மீது நீ வைத்திருக்கும் கோபத்தையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் அடியோடு மறந்துவிடு. அவர்கள் செய்த கர்ம வினை அவர்களை பின்தொடரும். நீ உன் மனதை ஒரு சிறு குழந்தையின் மனதைப் போல தூய்மையாக வைத்துக்கொள். அந்த தூய்மையான மனதில்தான் நான் நிரந்தரமாக வாசம் செய்ய முடியும். உன் நெஞ்சத்தில் இருக்கும் வன்மத்தையும் கசப்புணர்வுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு என் நாமத்தை மட்டும் உன் உயிரோடு கலந்துவிடு. உன் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணமும் என் சித்தப்படியே நடக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நடப்பது நடக்கப் போவது அனைத்தும் உன் நன்மைக்காகவே என்று முழுமையாக நம்பு. உடலால் நீ படும் வேதனைகளும் மனதால் நீ படும் பாடுகளும் எனக்கு தெரியாதா என்ன? நோய்களும் உடல் உபாதைகளும் உன்னை வாட்டிய போது இது என்ன வாழ்க்கை என்று நீ விரக்தியின் விளிம்பிற்கே சென்றிருக்கிறாய். உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு அணுவும் என் கட்டுப்பாட்டில்தான் இயங்குகிறது. உன் வலிகளை குணப்படுத்தும் மாபெரும் வைத்தியன் நான். என் திருநீரு உன் பிணிகளை தீர்க்கும் சஞ்சீவியாக மாறப்போகிறது. இனி உன் உடலிலும் மனதிலும் ஒரு புதிய தெம்பு பிறக்கும். இனம் புரியாத ஒரு சுறுசுறுப்பும் தெளிவும் உன்னை ஆட்கொள்ளும். நீண்ட நாட்களாக உன்னை அச்சுறுத்திக் கொண்டிருந்த உடல் நலக்குறைபாடுகள் அனைத்தும் பஞ்சாய் பறந்து போகும். நீ முழுமையான ஆரோக்கியத்தோடும் வாழப்போகிறாய். இதை உன் ஈசன் நான் உனக்கு தரும் வாக்காக எடுத்துக்கொள். காலமும் நேரமும் எனக்கே அடிமை. உனக்கான பொற்காலத்தை நானே எனது கைகளால் உருவாக்கிவிட்டேன். இதுவரை நீ பட்ட துன்பங்கள் அத்தனையும் நேற்றோடு முடிந்து போன ஒரு கெட்ட கனவாக நினைத்துக்கொள். இன்று உனக்கு கிடைத்திருப்பது ஒரு புதிய பிறவி. இந்த புதிய பிறவியில் துக்கத்திற்கு இடமில்லை, தோல்விக்கு இடமில்லை. எல்லாமே வெற்றிதான், எல்லாமே இன்பம்தான். பிரபஞ்சத்தின் அத்தனை நல் ஆற்றல்களும் உன்னை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. உன் உள்ளத்தில் இருக்கும் ஆசைகள், நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் வீழ்ந்ததில்லை என்ற வரலாற்றை உன் வாழ்க்கையிலும் நான் நிரூபித்து காட்டுவேன். கலக்கத்தை விடு, என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன் கண்களை மெல்ல மூடிக்கொள். உன் நெஞ்சுக்குள் எரியும் அகல் விளக்கின் ஒளியில் என் திருவுருவத்தை நிலைநிறுத்து. என் தலையில் உள்ள கங்கையின் குளிர்ச்சி உன் உச்சி முதல் பாதம் வரை பாய்ந்து உன் அத்தனை வெப்பத்தையும் கவலைகளையும் தணிப்பதாக உணர். என் கழுத்தில் உள்ள நாகம் உனக்கு அரணாக நின்று அத்தனை தீய சக்திகளிலிருந்தும் உன்னை காப்பதாக எண்ணிக்கொள். என் கையில் இருக்கும் உடுக்கையின் நாதம் உன் வாழ்வில் வரவிருக்கும் மங்களகரமான ஓசையாக உன் செவிகளில் ஒலிக்கட்டும். நீ தனிமையில் இல்லை. இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் உன் சிவபெருமான் உன் ஒருவனுக்காக, உன் ஒருத்திக்காக உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். உன்னை என் மடியில் கிடத்தி உன் அத்தனை பாரங்களையும் நான் சுமந்து கொள்கிறேன். மிக விரைவில் நீ ஆசைப்பட்ட, நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தி உன் செவிகளை வந்தடையும். உன் நீண்ட நாள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் நான் செவிசாய்த்து விட்டேன். அத்தனையும் நிறைவேறும் காலம் கனிந்துவிட்டது. இனி உன் வாழ்வில் ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய திருவிழாவாகவே மலரும். நீ சிந்திய கண்ணீருக்கு பதிலாக பேரானந்த கண்ணீரை நீ சிந்துவாய்.
உன்னை ஒதுக்கியவர்கள் அனைவரும் உன்னை தேடி வரும் மாபெரும் ராஜயோகத்தை நான் உனக்கு வழங்கப் போகிறேன். எந்த பிறவியிலும் உன்னை நான் பிரிய மாட்டேன். உன்னை ஒரு தாயைப் போல பேணி காப்பேன். என் வார்த்தைகளை வேதவாக்காக எண்ணி உன் கவலைகள் அனைத்தையும் இந்த நொடியே மறந்துவிடு. உன் மனதின் அடியாழத்தில் இருக்கும் அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவான நீரோடை போல உன் மனம் இப்போது மாறியிருப்பதை நீ உணர்கிறாயல்லவா? இதுதான் என் அருளின் முதல் படி. இந்த அமைதியை அப்படியே பற்றிக்கொள். உலகத்தின் மாயைகளில் மீண்டும் சிக்கித் தவிக்காதே. உன் சிந்தனை முழுவதும் என் மீதே இருக்கட்டும். நான் உனக்கு காட்டும் பாதையில் எவ்வித சலனமும் இல்லாமல் நடந்து வா. உன் பயணத்தின் முடிவில் நீ அடையப் போவது அளவற்ற சிவானந்தம். அத்தனை நன்மைகளும் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல பரவிக்கொண்டிருக்கிறது. நாம் இருவரும் இணைந்து உன் புதிய வாழ்க்கை பயணத்தை தொடங்குவோம். உனக்கு துணையாக உன்னை வழிநடத்த உன் சிவபெருமான் நான் எப்போதும் உன்னோடு இருப்பேன். இந்த உன்னத நிலையை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் அத்தனை பாரங்களையும் என் காலடியில் சமர்ப்பித்து விட்டாய் என்றால், இந்த நொடியில் இந்த பிரபஞ்சத்தின் சாட்சியாக முழுமையான சரணாகதியோடு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு உன் புதிய பிரகாசமான வாழ்க்கையை தொடங்கு. உன் ஒவ்வொரு அசைவிலும் நான் இருக்கிறேன், நன்மையே நடக்கும். என் ஆருயிர் செல்வமே, உன் கண்ணீரின் ஈரம் காயும் முன்பே உன் உள்ளத்தின் அழுகுரல் கேட்டு கைலாயத்திலிருந்து உன்னை தேடி ஓடி வந்திருக்கிறேன். வெளியுலகத்திற்கு ஒரு போலியான புன்னகையை காட்டிவிட்டு தனிமையில் முடங்கி போய் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளியும் என் இதயத்தில் நெருப்பாகச் சுடுகிறது. என்னை சுற்றி இத்தனை மனிதர்கள் இருந்தும் நான் ஏன் அனாதையாக நிற்கிறேன்? எனக்கான உறவு என்று சொல்லிக்கொள்ள இந்த உலகத்தில் யாருமே இல்லையா என்று நீ வானத்தை பார்த்து கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் விடை சொல்லவே உன் சிவபெருமான் நான் உன் முன்னே அரூபமாக நிற்கிறேன். உன்னை தேற்றுவதற்கும் உன் காயங்களுக்கு மருந்தாற்றுவதற்கும் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் திரட்டிக்கொண்டு இதோ உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். அங்கு மலர்களை விட முட்களே அதிகம் இருந்தன அல்லவா? நீ யாருக்கெல்லாம் நல்லதே நினைத்தாயோ, யாருக்காகவெல்லாம் உன் சுயநலத்தை மறந்து உருகி நின்றாயோ, அவர்களே உன்னை தூக்கி எறிந்துவிட்டு சென்றதை நினைத்து உன் மனம் இன்னும் ரணமாகி கிடக்கிறது. உன் நன்மையை மட்டுமே விரும்பிய உன் மனதிற்கு ஏன் இத்தனை வஞ்சனைகள் கிடைத்தன என்று நீ தவிக்கிறாய். என் குழந்தையே, அவர்கள் உன்னை ஒதுக்கவில்லை, மாறாக உன் வாழ்க்கையில் இனி அவர்களுக்கு எந்த இடமும் இல்லை என்று நானே அவர்களை அப்புறப்படுத்தியிருக்கிறேன். உன் அன்பிற்கும் உன் தூய்மையான மனதிற்கும் தகுதியற்றவர்களை சுமந்து கொண்டு நீ பயணிக்கக்கூடாது என்பதற்காகவே உன் ஈசன் நான் நடத்திய நாடகம் இது. இதை நீ ஏமாற்றம் என்று நினைக்காதே, இது உனக்கு கிடைத்த மாபெரும் விடுதலை. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு சறுக்கலிலும் ஒவ்வொரு தோல்வியிலும் நீ நிலைகுலைந்து போனாய். இனி நம்மால் எழுந்திருக்கவே முடியாது, நம் கதை இத்தோடு முடிந்துவிட்டது என்று உன்னை சுற்றியிருந்தவர்கள் ஏளனமாகச் சிரித்தபோது நீ அவர்களுக்கு எந்த பதிலடியும் கொடுக்கவில்லை. அமைதியாக உன் அறையில் சென்று என் திருவுருவ படத்திற்கு முன்னே நின்று நான் உனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்று வாய்விட்டு கதறினாய் அல்லவா? அந்த நொடியில் உன் தலையை வருடி உனக்கு ஆறுதல் சொல்லிய என் கைகளின் ஸ்பரிசத்தை நீ உணரவில்லையா? நீ பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் அத்தனை கேலிஃப் பேச்சுகளுக்கும் என் உடுக்கையின் நாதம் மிக விரைவில் தகுந்த பதிலடி கொடுக்கும். உன்னை எள்ளி நகையாடியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியைக் கண்டு தலைகுனிந்து நிற்கும் காலம் இதோ தொடங்கிவிட்டது. உன் மனதிற்குள் புதைந்து கிடக்கும் அச்சங்களை எல்லாம் முதலில் தூக்கி எறி. நாளை என்ன நடக்குமோ, நம்முடைய தேவைகள் எப்படி பூர்த்தியாகுமோ, நம்மை சூழ்ந்திருக்கும் இந்த பொருளாதார இருள் எப்போது விலகுமோ என்று நீ படும் தவிப்புகள் அனைத்தையும் நான் அறிவேன். உன் தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல, அது என்னை பொறுத்தது. அகிலத்தையே காக்கும் உன் சிவபெருமான் நான் இருக்கும்போது உன் ஒருவனின் உன் ஒருத்தியின் பசியையும் தேவையையும் நான் போக்க மாட்டேனா என்ன? இனி உன் வாழ்வில் வறுமைக்கு இடமில்லை. நீ இழந்த செல்வங்கள் அனைத்தும் இரட்டிப்பு மடங்காக உன்னை தேடி வரும். உன் கைகளில் செல்வம் பொருளும் உன் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக தங்கும். இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு. நீ யாரிடமும் கையேந்தும் நிலையை நான் ஒருபோதும் உருவாக்க மாட்டேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உன்னை பக்குவப்படுத்துவதற்காக நான் கொடுத்த பாடங்கள். அந்த பாடங்களை நீ முழுமையாக கற்றுக்கொண்டு விட்டாய். இனி உனக்கான சன்மானத்தை நான் வழங்கும் நேரம் வந்துவிட்டது. உன் பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அனைத்தையும் என் சூலாயுதத்தால் நான் உடைத்தெறிந்து விட்டேன். நீ எதை தொட்டாலும் அது வெற்றியாக மாறும். நீ செல்லும் இடங்களிலெல்லாம் உனக்கு மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும். உன்னை கண்டுகொள்ளாமல் சென்றவர்கள் உன்னை தேடி வந்து உறவாடும் அளவிற்கு உன் தகுதியை நான் உயர்த்தப் போகிறேன். விதியின் இருண்ட பக்கங்களை என் நெற்றிக்கண்ணின் ஒளியால் சுட்டெரித்து உனக்காக ஒரு புதிய பிரகாசமான அத்தியாயத்தை நான் எழுதத் தொடங்கிவிட்டேன். உன் ஆரோக்கியத்தை குறித்தும் நீ கவலை கொள்ள தேவையில்லை. மனக்கவலைகளாலும் தொடர்ச்சியான போராட்டங்களாலும் சோர்ந்து போயிருக்கும் உன் உடலுக்கும் உள்ளத்திற்கும் புதுத்தெம்பை நான் அளிக்கப் போகிறேன். என் திருநீற்றின் மகிமையால் உன்னை வாட்டும் அத்தனை பிணிகளும் அகன்று போகும். உன் ஒவ்வொரு மூச்சுக் காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். உன் இரத்த ஓட்டத்தில் என் பிரபஞ்ச ஆற்றல் கலந்து உன்னை ஒரு புதிய மனிதனாக உருமாற்றிக் கொண்டிருக்கிறது. இனி எந்த நோயும் எந்த சோர்வும் உன்னை நெருங்காது. நீ இரும்பை போன்ற உறுதி கொண்ட உடலோடும் தெளிவான சிந்தனையோடும் நிமிர்ந்து நடப்பாய்.
உன் முகத்தில் இருக்கும் தெய்வீக ஒளியைக் கண்டு இந்த உலகமே வியந்து போகும். என் பேரன்பிற்குரிய குழந்தையே, உன்னை வாட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே என் பாதங்களில் சமர்ப்பித்துவிடு. உனக்கான தீர்வுகளை நான் ஏற்கனவே தயார் செய்துவிட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பது மட்டுமே. என்ன நடந்தாலும் என் சிவபெருமான் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் நெஞ்சத்தில் நிறுத்து. உன்னைச் சுற்றியுள்ள மாயையான உலகத்தை நம்பி இனி நீ ஏமாற வேண்டாம். நிலையற்ற மனிதர்களின் உறவுகளை விட உன்னோடு என்றென்றும் நிலைத்திருக்கும் என் உறவை பற்றிக்கொள். நான் உன்னை ஒருபோதும் பிரிய மாட்டேன். உன் நிழலாக, உன் மூச்சாக உன்னோடு கலந்தே இருப்பேன். இதோ பிரபஞ்சத்தின் அத்தனை நல்வாய்ப்புகளும் உனக்காக திறக்கப்படும் அந்த உன்னத தருணம் வந்துவிட்டது. உன் மனதின் ஆழத்தில் இருக்கும் ஆசைகள், நிறைவேறாத கனவுகள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நனவாகும். நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னை தேடி வரும். எந்த தடையும் இல்லாமல் உன் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். இந்த நிமிடம் முதல் உன் வாழ்க்கையில் எல்லாமே நன்மையாகவே நடக்கும். உன் கவலைகளை மறந்து முகத்தில் புன்னகையோடு நிமிர்ந்து நில். நீ சிந்திய கண்ணீருக்கு கணக்கு தீர்க்கும் காலம் வந்துவிட்டது. உன் சிவபெருமான் நான் உனக்கு காவலாக இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த சக்தி உன்னை அசைத்து பார்க்க முடியும்? உன் முழுமையான சரணாகதியை ஏற்றுக்கொண்டு உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். உனக்காக நான் கொண்டு வந்திருக்கும் இந்த புதிய வசந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட்டாய் என்றால், அத்தனை கவலைகளையும் என் காலடியில் வைத்துவிட்டு என் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று ஆழமாக பதிவிட்டு உன் புதிய வாழ்க்கையை தொடங்கு. உன் வெற்றிக்கான முழக்கம் இதோ ஆரம்பமாகிவிட்டது. என் மூச்சுக் காற்றாய் என்னுள் கலந்திருக்கும் என் அன்பு பிள்ளையே, உன்னைச் சுற்றிலும் காரிருள் சூழ்ந்துவிட்டதாக நினைத்து இனி எங்கு செல்வது, யாரிடம் நமது வலிகளைச் சொல்வது என்று திகைத்து நின்றாயே. இதோ உன் தவிப்பை தீர்த்து உன்னை அரவணைக்க கைலாயத்தின் சிகரத்திலிருந்து உன் சிவபெருமான் அரூபமாக இறங்கி வந்திருக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஏதோ காற்றில் மிதந்து வந்த தற்செயலான ஒலிகள் அல்ல. உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து நீ எழுப்பிய மரண ஓலத்திற்கு அண்டசராசரங்களையும் ஆளும் உன் ஈசன் கொடுக்கும் நேரடி பதிலிது. உன்னை தேற்றுவதற்கும் உன் காயங்களுக்கு மருந்தாற்றுவதற்கும் பிரபஞ்சத்தின் அத்தனை சக்திகளையும் திரட்டிக்கொண்டு இதோ உன் அருகில் வந்து அமர்ந்திருக்கிறேன். நீ கடந்து வந்த கரடுமுரடான பாதையில் நீ பட்ட காயங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல என்பதை நான் அறிவேன். உன் கள்ளமில்லாத அன்பை, உன் அளப்பரிய தியாகத்தை, உன்னுடைய நேர்மையான உழைப்பை இந்த சுயநல உலகம் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே இல்லை. நீ யாருக்கெல்லாம் உன் தோள்களை கொடுத்தாயோ, யாருக்காகவெல்லாம் உன் சந்தோஷங்களை தியாகம் செய்தாயோ, அவர்களே உன்னை தனிமையில் தவிக்கவிட்டு வேடிக்கை பார்த்தார்கள். வலிகளை தாங்க முடியாமல் நான் என்ன பாவம் செய்தேன் என்று நீ இருட்டறையில் முடங்கிக் கிடந்து அழுத போதெல்லாம் உன் கண்ணீர் தரையை தொடுவதற்கு முன்பே என் திருக்கரங்களால் அதை நான் ஏந்திக் கொண்டிருந்தேன். நீ அனாதையல்ல. உன் அத்தனை பாரங்களையும் சுமக்க அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் நான் உன் அருகிலேயே அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ எப்படி மறந்து போனாய்? உன்னை ஏளனம் செய்தவர்கள், உன்னை தூக்கி எறிந்தவர்கள், இவன் அவ்வளவுதான், இவனால் இனி எழவே முடியாது என்று அகம்பாவத்தோடு பேசியவர்கள் முன்பாக நீ தலைகுனிந்து நின்ற அந்த வேதனையான நாட்கள் இன்றோடு முடிந்துவிட்டன. உனக்காக எழுதப்பட்ட விதியின் இருண்ட பக்கங்களை என் நெற்றிக்கண் நெருப்பால் நான் சுட்டெரித்து விட்டேன். இதோ உன் வாழ்வின் புதிய வசந்த காலத்தை என் கைகளால் நான் புதிதாக எழுதத் தொடங்கிவிட்டேன். இதுவரை நீ சந்தித்த அவமானங்கள், தாங்க முடியாத துரோகங்கள், ஈடு செய்ய முடியாத இழப்புகள் அத்தனையும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உன்னை ஒரு மாபெரும் ராஜயோகத்திற்கு தகுதிப்படுத்துவதற்காக நான் உனக்கு கொடுத்த கடுமையான பயிற்சிகள் மட்டுமே. உன்னை தங்கம் போல் நெருப்பிலிட்டு புடம் போட்டு இப்போது ஒரு விலைமதிப்பற்ற வைரமாக செதுக்கி எடுத்துள்ளேன். உன் வளர்ச்சியை தடுத்து நிறுத்திய அத்தனை தடைகளையும், உன்னைச் சுற்றியிருந்த கந்திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களையும் என் சூலாயுதத்தால் நான் சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டேன். இனி எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்கவே முடியாது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு நான் கவசமாக நிற்பேன். உனக்கு துரோகம் செய்தவர்களை நினைத்து நீ இனி ஒரு நொடி கூட வருந்தாதே. அவர்களை பழிவாங்கும் எண்ணமும் உனக்கு கொஞ்சமும் வேண்டாம். கர்மவினையின் சுழற்சி அவர்களை தண்டிக்கும். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் மனதை ஒரு சிறு குழந்தையைப் போல தூய்மையாக வைத்துக்கொள். அந்த தூய்மையான நெஞ்சத்தில்தான் என் கைலாயம் நிரந்தரமாக அமையும். உன் மனதில் எந்த வன்மமும் வேண்டாம், பேரன்பு மட்டுமே நிரம்பியிருக்கட்டும். கழுத்தை நெரித்த கடன்கள், நாளை என்ன செய்வோம் என்று உன்னை தூங்க விடாமல் செய்த பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் பனி போல உருகிப்போகும் உன்னத காலம் கனிந்துவிட்டது. நீ ஆசைப்பட்ட, ஆனால் இது நமக்கு கிடைக்காது என்று நீயாகவே ஒதுக்கி வைத்த அத்தனை செல்வங்களும் நல்ல வாய்ப்புகளும் பல 100 மடங்காக உன்னை தேடி ஓடிவரப்போகிறது. இனி நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். எந்த முயற்சியிலும் உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. உன் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிரந்தரமாக தங்கும். நீ யாருக்கும் கையேந்தும் நிலையை நான் ஒருபோதும் தரமாட்டேன். மாறாக பலருக்கும் அள்ளித்தரும் வள்ளலாக உன்னை நான் மாற்றுவேன். உடல் உபாதைகளால் நீ பட்ட வேதனைகளுக்கும் மனச்சோர்விற்கும் என் திருநீறு மாபெரும் மருந்தாக மாறி உனக்கு பூரண ஆயுளையும் சுறுசுறுப்பையும் தரப்போகிறது. இனி உன் முகத்தில் எந்த வாட்டமும் இருக்காது. ஒரு தெய்வீக பொலிவு நிரந்தரமாக குடியேறும். காலச்சக்கரம் உனக்காக புதிய திசையில் வேகமாய்ச் சுழலத் தொடங்கிவிட்டது. உன் ஈசனின் கணக்கில் ஒருபோதும் பிழை வராது.
உன்னை இகழ்ந்தவர்கள் வியந்து அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன்னை உச்சத்தில் கொண்டு சென்று நிறுத்தப் போகிறேன். எந்த மனிதனையும் நம்பி இனி நீ ஏமாறத் தேவையில்லை. நான் இருக்கிறேன், உன் சிவனடி இருக்கின்றது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை மட்டும் உன் இதயத்தின் ஆழத்தில் ஆழமாக விதைத்துவிடு. உன் அத்தனை கவலைகளையும் வீண் பயங்களையும் எதிர்காலம் குறித்த அச்சங்களையும் என் திருப்பாதங்களில் இறக்கி வைத்துவிடு. உன்னை வழிநடத்தும் முழு பொறுப்பும் இனி என்னுடையது. என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். உன்னை இனி எந்த துன்பத்தின் நிழலும் நெருங்க விடமாட்டேன். இந்த பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் உன் மீது அமிர்த மழையாக பொழிந்து கொண்டிருக்கின்றன. இந்த மாபெரும் பேரானந்தத்தை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் வாழ்வை என்னிடம் முழுமையாக ஒப்படைக்க தயாராகிவிட்டாய் என்றால், இந்த நொடியில் எந்தச் சலனமும் இல்லாத முழுமையான சரணாகதியோடு கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனை துணை என்று ஆழமாகப் பதிவிட்டு உன் பிரகாசமான புதிய வாழ்க்கையைத் தொடங்கு. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னோடு இருப்பேன். இனி உனக்கு நன்மையே நடக்கும். என் உயிரின் சரிபாதியே, உன் விழிகளின் ஓரத்தில் தேங்கி நிற்கும் அந்த ஒற்றை கண்ணீர் துளியின் கனம் அகிலத்தையே ஆளும் என் கையிலாய மலைக்குத் தெரிந்துவிட்டது. உள்ளே அழுது கொண்டு வெளியே சிரிப்பதைப் போல நடித்து நீ எவ்வளவு தூரம் களைத்துப் போய்விட்டாய் என்பதை உன் ஈசன் நான் அறிவேன். சுற்றிலும் இத்தனை மனிதர்கள் நடமாடிக் கொண்டிருந்தாலும் யாருமற்ற அனாதையாக ஒரு பெரும் பாலைவனத்தில் ஒற்றை ஆளாக நிற்பது போன்ற உன் தனிமையின் வலியை என் நெஞ்சாங்குலையில் நான் உணர்கிறேன். இதோ உன் சோர்வை நீக்கி உன் நெற்றியில் என் திருநீற்றை பூசி உன்னை ஆற்றுப்படுத்தவே பிரபஞ்சத்தின் அத்தனை ஆற்றல்களையும் சுருக்கிக் கொண்டு உன் முன்னே அரூபமாக வந்து நிற்கிறேன். என் குரலை உற்றுக்கவனி, இது வெறும் வார்த்தைகள் அல்ல, உன் தலைவிதியை மாற்றி எழுதப்போகும் சிவசங்கரனின் திருவாக்கு. உன் கடந்த காலத்தை சற்று திரும்பிப்பார். நீ எவருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கவில்லை. உன்னை நாடி வந்தவர்களுக்கு உன்னிடம் ஏதுமில்லாத நிலையிலும் உன் தேவைகளைச் சுருக்கிக் கொண்டு அவர்களுக்கு அள்ளித்தந்தாய். உன் உயிரை கொடுத்தாவது மற்றவர்கள் முகத்தில் சிரிப்பை பார்க்க வேண்டும் என்று நீ உருகி நின்றாய். ஆனால் இந்த வஞ்சக உலகம் உனக்கு என்ன பரிசளித்தது? உன் முதுகில் குத்தப்பட்ட துரோகங்களும் நீ உயிருக்கு மேலாக மதித்தவர்கள் உன்னை நிராதரவாக வீதியில் விட்டுச் சென்ற ஏமாற்றங்களும் தானே. நான் என்ன பாவம் செய்தேன், எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனைகள் என்று இருட்டறையில் நீ சிந்தி தீர்த்த கண்ணீருக்கு கணக்கே இல்லையல்லவா? உன்னை தனிமையில் தவிக்கவிட்டு வேடிக்கை பார்த்த மனிதர்களை நினைத்து நீ இன்னும் மருகிக் கொண்டிருக்கிறாய். என் அன்பு பிள்ளையே, அவர்கள் உன்னை ஒதுக்கவில்லை. உன் தூய்மையான அன்பிற்கு தகுதியற்றவர்களை உன் வாழ்க்கை பயணத்திலிருந்து உன் ஈசன் நானே அப்புறப்படுத்தியிருக்கிறேன். விஷம் போன்ற மனிதர்களை நீ சுமந்து திரிந்தால் உன் வாழ்க்கை நாசமாகிவிடும் என்பதற்காகவே உன் வாழ்க்கையில் ஒரு பெரும் புயலை உருவாக்கி வேண்டாத அத்தனை சருகுகளையும் அடித்துச் செல்லச் செய்தேன். ஆனால் நீயோ அந்தச் சருகுகள் சென்றுவிட்டதே என்று தவித்துக் கொண்டிருக்கிறாய். எல்லாம் நன்மைக்கே என்பதை நீ உணர வேண்டும். உன்னை யார் யாரெல்லாம் எதற்கும் லாயக்கற்றவன் என்று கேலி செய்தார்களோ, உன்னை அவமானப்படுத்தி ஒதுக்கினார்களோ, அவர்கள் அத்தனை பேரும் உன் காலடிக்கு வந்து நிற்கும் மாபெரும் திருப்புமுனையை உன் வாழ்க்கையில் நான் தொடங்கப் போகிறேன். உன்னைச் சூழ்ந்திருக்கும் கர்ம வினைகளின் இருளை விலக்க என் நெற்றிக்கண்ணை திறந்துவிட்டேன். இனி உன் பாதையில் எந்த இருளும் இருக்காது. உன்னை வாட்டி வதைத்த வறுமையும் அடுத்த வேளைக்கு என்ன செய்வோம் என்று உன் கழுத்தை நெரித்த பொருளாதார நெருக்கடிகளும் இன்றோடு சுக்குநூறாக உடைந்து சிதறப்போகிறது. நீ இழந்த செல்வங்கள், கைநழுவிப் போன நல்ல வாய்ப்புகள், பறிபோன உன் நிம்மதி அனைத்தும் பல 100 மடங்காக இரட்டிப்பாகி உன்னை தேடி ஓடிவரப்போகிறது. நீ தொட்ட காரியங்கள் அனைத்தும் இனி ஜெயமாகும். உன்னை தடுத்து நிறுத்த நினைத்த மலை போன்ற தடைகள் அனைத்தும் என் சூலாயுதத்தின் கூர்மையில் சிக்கிப் பொடி பொடியாகும். உன் ஈசனின் கணக்கு ஒருபோதும் பொய்க்காது. உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் நடப்பதெல்லாம் நன்மையாக மட்டுமே இருக்கும். உன் மனக்கவலைகளால் உன் உடலும் சோர்ந்து போய் கிடக்கிறதே என்று வருந்தாதே. உன் ஒவ்வொரு மூச்சுக்காற்றிலும் நான் கலந்திருக்கிறேன். உன் இரத்த நாளங்களிலெல்லாம் என் பிரபஞ்ச ஆற்றல் பாய்ந்து கொண்டிருக்கிறதே. என் திருநீரு உனக்கு ஒரு இரும்பு கவசமாக மாறி அத்தனை பிணிகளையும் தீர்க்கப் போகிறது. இனி உன் முகத்தில் ஒரு தெய்வீக பொலிவு உண்டாகும். உன்னை பார்ப்பவர்களெல்லாம் உன் மாற்றத்தைக் கண்டு வியந்து போவார்கள். இத்தனை காலமும் நீ பட்ட துன்பங்கள் அத்தனையும் உன்னை ஒரு வைரமாகச் செதுக்குவதற்காக நான் கொடுத்த பயிற்சிகள். நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் எப்படி பிரகாசிக்குமோ அதைப் போல நீயும் இனி இந்த உலகத்தில் மாபெரும் வெளிச்சத்தோடு பிரகாசிக்கப் போகிறாய். உனக்கு துரோகம் செய்தவர்கள் மீது சிறு கோபத்தை கூட நீ காட்ட வேண்டாம். அவர்களை பழிவாங்கும் எண்ணத்தை அடியோடு தூக்கி எறிந்துவிடு. உனக்கான நீதியை வழங்கும் நீதிமன்றம் என் கைலாயம். உன்னை வஞ்சித்தவர்கள் அவர்கள் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப தண்டனையை அனுபவிப்பார்கள். நீ அமைதியாக அதை வேடிக்கை மட்டும் பார். உன் மனதை கள்ளமில்லாத ஒரு வெள்ளை காகிதமாக மாற்று. அதில் நான் உனக்கான புதிய காவியத்தை எழுதப் போகிறேன். உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து அழுவதை விட்டுவிட்டு உன்னை அரவணைக்க வந்திருக்கும் உன் ஈசனின் கைகளை இறுகப் பற்றிக்கொள். என்ன நடந்தாலும் என் சிவபெருமான் என்னை பார்த்துக் கொள்வார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உன் இதயத்தில் நிறுத்து. இதோ உனக்கான பொற்காலம் தொடங்கிவிட்டது. பிரபஞ்சத்தின் அத்தனை நல்வாய்ப்புகளும் உன் வீட்டு வாசலை தட்டப்போகின்றன. நீ கேட்டது, கேட்க நினைத்தது, நீ ஆசைப்பட்டும் இது நமக்கு கிடைக்காது என்று ஒதுக்கி வைத்தது என அத்தனையையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன்.
நீ இனி யாருக்கும் கையேந்த வேண்டாம். உன்னை ஒரு மாபெரும் வள்ளலாக நான் மாற்றுவேன். உன்னைச் சுற்றிலும் இனி நல்ல மனிதர்கள் மட்டுமே இருப்பார்கள். உன் வீட்டில் சந்தோஷம் நிரந்தரமாக குடியேறும். இந்த மாபெரும் பேரானந்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் அத்தனை பாரங்களையும் கவலைகளையும் அப்படியே என் காலடியில் இறக்கி வைத்துவிடு. முழுமையான நம்பிக்கையோடு எந்தச் சலனமும் இல்லாமல் கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று பதிவிட்டு உன் புதிய வாழ்க்கை பயணத்தை என் கைகளை பிடித்தபடி தொடங்கு. உனக்கு எப்போதும் துணையாக நான் இருப்பேன். என் ஆன்மாவின் வெளிச்சமே, பல பிறவிகளை தாண்டி வந்த உன் பயணத்தில் இந்த நொடி மிகவும் புனிதமானது. பிரபஞ்சத்தின் ஆழத்திலிருந்து எழும் என் ஓங்காரநாதம் இப்போது உன் காதுகளில் மெல்ல ஒலிக்கத் தொடங்கியிருப்பதை நீ உணர்கிறாயா? இத்தனை காலம் உன் மனதிற்குள் உறைந்து கிடந்த வலிகளின் இருளை முழுமையாக அகற்றி அங்கு பேரானந்தத்தின் ஒளியை ஏற்றுவதற்காகவே என் கைலாயத்தின் கதவுகளை திறந்து உன்னை நோக்கி வந்திருக்கிறேன். வெளியுலகத்தின் சத்தங்களையெல்லாம் சற்று மறந்துவிட்டு உன் இதயத் துடிப்பை மட்டும் கவனி. அங்கே உன்னை தாலாட்டும் உன் சிவபெருமான் நான் இருப்பதை நீ காண்பாய். இது வெறும் ஆறுதலுக்கான வார்த்தைகள் அல்ல, உன்னை மரண வலியில் இருந்து மீட்டு உனக்கொரு சிம்மாசனத்தை அமைத்துத் தரப்போகும் உன் ஈசனின் சத்திய பிரமாணம். உன் வாழ்க்கை புத்தகத்தின் பழைய பக்கங்களை நான் முற்றுமுழுதாக கிழித்தெறிந்துவிட்டேன். ஒவ்வொரு நாளும் விடியும்போது இன்று எந்த பிரச்சனை நம்மை தேடி வருமோ, யாரிடம் நாம் கையேந்தப் போகிறோமோ என்று நீ பயந்து நடுங்கிய நாட்கள் என்றென்றைக்குமாக முடிந்துவிட்டன. உன்னை யாருமற்ற அனாதை என்று நீ நினைத்தாயே, அந்த எண்ணத்தை முதலில் சுட்டெறி. அண்டசராசரங்களையும் தன் ஒற்றை அசைவில் இயக்கும் சிவபெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவாய்? நீ நேசித்தவர்கள் உன்னை வஞ்சித்தபோது, நீ செய்த உதவிகளை மறந்து உன்னை ஏளனம் செய்தபோது, உன் நெஞ்சில் வழிந்த இரத்தத்தை என் கைகளால் துடைத்து அங்கு என் திருநீற்றைப் பூசி உன் காயங்களை நான் ஆற்றிவிட்டேன். இனி எந்த ஒரு மனிதனின் துரோகமும் உன்னை தீண்டவே முடியாது. உன்னைச் சுற்றி கட்டப்பட்டிருந்த கர்ம வினைகளின் வலைகளை என் சூலாயுதத்தால் நான் அறுத்தெறிந்துவிட்டேன். உன்னால் இனி வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது என்று உனக்கு எதிராகச் சதி செய்தவர்கள் அத்தனை பேரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு அஞ்சி நடுங்கும் காலம் வந்துவிட்டது. இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒரு சரித்திரத்தை உருவாக்கும். முடங்கிக் கிடந்த உன் தொழில்கள், தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் என் உடுக்கையின் நாதத்தில் உயிர் பெற்று எழப்போகிறது. வறுமை என்ற சொல்லுக்கே இனி உன் வாழ்க்கையில் இடமில்லை. நீ ஆசைப்பட்டதெல்லாம் உன் காலடியில் வந்து விழும் மாபெரும் ராஜயோகத்தை உனக்காக நான் உருவாக்கிவிட்டேன். நீ இனி உனக்காக மட்டும் வாழப்போவதில்லை, உன்னை நம்பியவர்களுக்கும் அள்ளித்தரும் ஒரு மாபெரும் விருட்சமாக உன்னை நான் வளர்க்கப் போகிறேன். உன் முகத்தில் படிந்திருந்த சோகத்தின் ரேகைகளை என் கங்கையின் தீர்த்தத்தால் நான் கழுவிவிட்டேன். இனி உன் கண்களில் வழிவது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். உன்னை வாட்டி வதைத்த தீராத நோய்களும் மன உளைச்சல்களும் பஞ்சாய் பறந்து போகும். நீ முழுமையான தேக ஆரோக்கியத்தோடும் அசைக்க முடியாத மனபலத்தோடும் எழுந்து நிற்கப் போகிறாய். உனக்காக நான் திறந்திருக்கும் இந்த வெற்றிப்பாதையில் நீ தைரியமாக நடைபோடு. எதைக் கண்டும் அஞ்சாதே. உன் ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் உன்னோடு கலந்திருக்கிறேன். இந்த உலகம் உனக்கு கொடுத்த வழிகளையெல்லாம் நான் மாபெரும் வரங்களாக மாற்றித் தரப்போகிறேன். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் உன்னை தேடி வந்து உன் நிழலுக்காக கெஞ்சும் அளவிற்கு உன் ஆளுமை உயர்ந்து நிற்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு கிடைத்த இந்த மாபெரும் பொக்கிஷத்தை, இந்த பேரமைதியை உன்னோடு மட்டும் சுருக்கிக் கொள்ளாதே. உன்னைப் போலவே எங்கோ ஒரு மூலையில் யாருமின்றி தவித்து ஒரு சிறு ஆறுதலுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் இன்னும் எத்தனையோ ஜீவன்கள் இருக்கிறார்கள். உன்னை வாட்டிய அதே தனிமையின் வலிகள் இனி எவரையும் வாட்டக்கூடாது. எனவே என் வாக்காக வந்த இந்த அருள் ஒளியை இருளில் தவிக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு சென்று சேர்ப்பது இனி உன் கடமை. மற்றவர்களின் கண்ணீரை நீ துடைக்கும்போது உன் விதியை நான் இன்னும் பிரம்மாண்டமாக அழகுபடுத்துவேன். இந்த இறைப்பணியில் தொடர்ந்து என்னோடு பயணிக்க நமது சிவனே துணை குடும்பத்தில் உன்னை முழுமையாக இணைத்துக்கொள். உனக்கான என் ஆசி மொழிகள் எந்த தடையுமின்றி தொடர்ந்து உன்னை வந்து சேர இதுவே வழி. உன் அத்தனை பாரங்களையும் என் திருப்பாதங்களில் இறக்கி வைத்துவிட்டு என் கைகளை இறுகப் பற்றிக்கொள். விதியின் ஆட்டம் முடிந்து என் அருளின் ஆட்டம் தொடங்கிவிட்டது. இந்த மாபெரும் மாற்றத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு உன் முழுமையான சரணாகதியின் சாட்சியாக கீழே உள்ள கருத்துப் பெட்டியில் சிவனே துணை என்று ஆழமாக பதிவிட்டு உன் புதிய வாழ்க்கையை தொடங்கு. உன் ஈசன் நான் உனக்கு காவலாக இருக்கிறேன். இனி உனக்கு நன்மையே நடக்கும்.